அன்புன்றதுதான் இது ஆரம்பம், அன்புன்றதுதான் இதுக்கு முடிவு, அன்புன்றதுதான் இந்த ஏக்கம். அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நீ கத்துக்கணும்னா அதுவாவே நீ மாறதான் கத்துக்க முடியும். அப்ப அதுவா மாற அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நம்ம டீப்பா போகும். அது அன்புன்றது கருணைன்றது ஒருமைன்றதுனால சொன்ன அதை கற்பனையா பண்ணுங்க, பாவனையா பண்ணுங்க, எல்லாத்தையும் உயிரா பாருங்க, எல்லாத்தையும் உயர்வா பாருங்க. இப்படி நீ பாக்குறது என்னன்னா, நீ இப்படி ஏதோ ஒண்ணு எப்படி எப்படி நீ பாக்குறியோ, எப்படி எப்படி அணுகுறியோ அந்த குணமும் அந்த எண்ணம் ஒண்ணு வந்து சேரப்போகுது. அப்ப நம்ம எப்படி பார்க்கலாம், எதுவாயினும் நீ அப்படியே பாரு. உன் அன்பு உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா எதையும் தாழ்வா பார்க்க மாட்டேன், எதையும் கெட்டதா சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சிறந்ததா, எல்லாத்தையும் பெஸ்டா, எல்லாமே சூப்பரா, எல்லாமே நீயாவே, எல்லாமே அப்படின்னு பார்க்க முடியும். இந்த ஒரு செயலை, இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு நிதானம், இந்த ஒரு தெளிவு தான் உன்னை மூலத்துக்கிட்ட நோக்கி கொண்டு போகும். இப்போ உன்னோட அறிவு ஷார்ப்பாகுதுன்னா ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் ஷார்ப்னஸ். அப்பதான் நீ அப்ப சொல்ல மாட்டேன், எதை பத்தியும் எதையும் குறை சொல்ல மாட்டேன், வேற ஒரு பாதம்ன்ற ஒரு விஷயத்தை பேச மாட்டேன். ஏன்னா பாதமும் இதுதான், பயணமும் இதுதான், முடிவும் இதுதான், எல்லாமே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுது. ஆனா இந்த சாதனைக்குள்ள போகும்போது மட்டும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதான் சொன்ன அன்புன்ற ஒரு சாதனை. நான் நிறைய விஷயத்த நான் உணர்ந்திருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், புரிஞ்சிருக்கிறேன். நிறைய இதை ஸ்கிப் பண்ணி போறேன். நான் என்னால முடியுது. என்ன காரணம்? இது ஒரே காரணம் தான். நான் எதுவாயினும் எதுக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், பெருசா அப்படின்னு வியப்பா பார்க்க மாட்டேன். எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கறது தன்மை நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுதான் இருக்கிறது ரொம்ப மெயின். ஏன்னா எல்லாமே இங்க ஒன்னொன்னு ஒரு வேரியேஷனா காட்டும். எத்தனை வித பரிமாணங்கள், எத்தனை வித மாற்றங்கள், எத்தனை வித நிகழ்வுகள், எத்தனை விதமான உயிர்கள், எத்தனை விதமான செயல்கள், எத்தனை விதமான சூழல்கள் எல்லாமே இருக்குது. ஆனா எது இருந்தாலும் எல்லாம் ஒரே சொல்லி நடக்குதுதான். எல்லாம் ஒன்னிலிருந்து புறப்பட்டதுதான். எதுவாயினும் ஏக்கம், சுழற்சி, லாஸ்ட் எண்டு முடியணும். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் அது போக போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. முடியும் அதனை. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். இங்க எந்த விஷயமும் இல்லை. எந்த இடத்துல ஒரு ஜீவராசியோட வாழ்க்கை, ஒரு மனிதனோட வாழ்க்கையும் ஒண்ணுதான். உண்மைதானே? ஒரு ஜடப்பொருளோட வாழ்க்கை, ஒரு மனிதனோட வாழ்க்கையும் ஒண்ணுதான். ஒரு மரத்தோட வாழ்க்கை, ஒரு மனிதனோட வாழ்க்கையும் ஒண்ணுதான். இங்க எல்லாத்தோட வாழ்க்கையும் ஒன்னாதான் இருக்கும். ஒரே தன்மை தான். எல்லாம் பயணத்துல இருக்குது. மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு போகுது, ஏற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு போகுது, முடிவை நோக்கிய பயணத்துக்கு போகுது. பயணத்துல இருக்கிறோம். அதாவது ஒரு தகுதிக்கேற்ற பயணத்துல போகும். ஆனா எல்லாமே ஒரே மாதிரி ரொட்டேஷன்ல தான் போகும். சும்மா நம்ம பூமி இருக்குது, பூமியில எத்தனை செட் ஆஃப் பீப்புள் வாழ்றாங்க. எல்லா செட்டப்போட பீப்புளோட ஆசை என்ன? ஒரே விஷயம், நான் இருக்கிறேங்க, நான் நல்லா இருக்க மாட்டேனா, நான் மாறிட மாட்டேனா, நான் இந்த மாதிரி போமா. இந்த எண்ணம் யாருக்கிட்ட இல்லை? எல்லாருக்கிட்ட. எத்தனை செட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் தான். இதே எண்ணம் ஜீவராசிக்கிட்ட இல்லையா? இருக்குது. இதே எண்ணம் ஒரு தாவரத்துக்கிட்ட இல்லையா? இருக்குது. இதே எண்ணம் ஒரு ஜட பொருள்கிட்ட இல்லையா? இருக்குது. இவ்வளவுதான். இந்த எண்ணம் தான் இந்த அண்டத்துல அனைத்துக்கும் இருக்குது. இதுதான். அது நீ கேலக்சியா இருக்கட்டும், ஸ்டார்ஸா இருக்கட்டும், நெபலா இருக்கட்டும், பிளாக் ஹோல், எல்லாமே இதுதான். எல்லாத்துக்கும் ஏக்கம், அது இருக்கும், அதுக்கப்புறம் அது இறக்கும். அதுதான் மாற்றம். இந்த நிகழ்வுக்கான பயணத்துல எல்லாமே போகும். எல்லாத்துக்கும் ஒரே பயணம் தான். வேற எதுவுமே நீங்க சொல்ற வேரியேஷன் எதுவுமே கிடையாது. நீ எதை சூப்பர்